ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று கோவளம் பீச்சில் நல்லா ஆட்டத்தை போட்டு நைட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. மார்னிங் 7:00லாம் ஆலப்புழா கிளம்பியாச்சுங்க. கோவளம் டு ஆலப்புழா 4.5 ஹவர்ஸ் ஆகுங்க. ஆலப்புழா போட் ஹவுஸ்க்கு புக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 12:00க்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் சீக்கிரம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா திருவேன்றம் வழியாக தான் நாங்கள் போகணும். ஸோ திருவேன்றம் ஹைவேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லூலு மால் இருந்துச்சுங்க. பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பரா அழகா இருந்துச்சுங்க. எலிவேஷன் அவ்வளோ அழகா இருந்துச்சு. பட் நம்மளால உள்ளே போகறதுக்கு தான் டைம் இல்ல. போகணும்னு ஆசை தான். ஆனா டைம் இல்ல அப்படிங்கிறனால நம்மளால போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்க இந்த வழியா வந்தோம்னா, கண்டிப்பா நம்ம இந்த லூலு மால பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ரோடு சரியில்ல. நாங்க சீக்கிரம் கிளம்புனதும் நல்லதா போச்சு. ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரோடு மாரி ஆயிருச்சு. ஏதோ ஒர்க் போயிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ்லயே பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரோடு மாரி ஆயிருச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ரோடு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. ஆனாலும் நாங்க கரெக்ட் டைம்க்கு போய் ரீச் ஆயிட்டோம். ஏன்னா நாங்க சீக்கிரம் கிளம்புனனால கரெக்ட்டா போய் ரீச் ஆயிட்டோம். ஸோ ஃபைனலி நாங்க ஊருக்குள்ள வந்தாச்சு. நாங்க புக் பண்ணியிருந்த அந்த போட் ஹவுஸ் ஏதோ சந்துக்குள்ள போற மாரி தான் இருந்துச்சு. என்னடா இது சந்துக்குள்ள போற மாரி இருக்கு. இதுல எங்கடா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கேயே ஏரோ மார்க் போட்டிருப்பாருங்க. எக்கோ போட் ஹவுஸ்ன்னு சொல்லி. ஸோ இதுதாங்க. உள்ள பார்த்தோனமே தான் தெரியுது. நல்லா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. நாங்க கூட வழி இது மாத்தி வந்துட்டோமோ அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது சின்னதா இருந்துச்சு. உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லா பெருசா இருந்துச்சு. ஸோ வண்டிய பார்க் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு தேவையான துணி மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்க. ஸோ எல்லாத்துட்டையும் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். கரெக்ட்டா நாங்க 11:45 அந்த டைம்க்குலாம் நாங்க வந்துட்டோம். ஸோ வந்ததுமே என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸில போய் என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ, அது எல்லாமே போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் செடி கொடி தான் வச்சு நல்லா பச்சை பசேல்ன்னு நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த போட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரே கம்பெனியோட சேர்ந்தது. அதாவது நாங்க இப்ப எக்கோ ஹவுஸ் போட்ல தான் நாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சேர்ந்தது தான் இங்க இருக்கிற போட் எல்லாம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹவுஸ் போட்டோட காஸ்ட் என்ன? அதுக்கப்புறம் ஃபுட் மெனுலாம் எப்படி இருக்கு? எப்படி ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அப்புறம் ஹவுஸ் போட்லேருந்து மறுபடியும் வேற எங்க கூட்டு போறாங்க? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள விட நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். ஏன்னா நம்ம டிவியில பார்த்த ஒண்ணு, நம்ம இப்போ அதில போறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பாப்பா தூக்கி விடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்ம போட்டு. ஸோ நம்ம இப்போ நம்ம போட்டுக்குள்ள போலாம். போனதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால் மாரி இருக்குது. ஸோ டிவி, ஏசி அந்த மாரி எல்லாமே இருந்தது. ஷோபா எல்லாமே இருந்துச்சு. நீட்டா இருந்ததுங்க பார்க்குறக்கே. அவ்வளோ சுத்தமா வச்சிருந்தாங்க. சைட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, மிரர் வச்சிருந்தாங்க. வாஷ் பேஷன் வச்சிருந்தாங்க. ஸோ செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேயே ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பக்கத்துல இருக்கிற போட்டுங்க அது. சைட்ல நம்ம இந்த வாஷ் பேஷன் பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் டோர் இங்கேயும் வச்சிருக்காங்க. லெஃப்ட் சைட்லயும் வச்சிருக்காங்க. ரைட் சைட்லயும் வச்சிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ பார்த்ததும் என் குழந்தைங்க 2 பேரும் மேலே ஏறி போயிட்டாங்க. நம்ம கீழ பெட்ரூமு, கிச்சன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம மேலே போலாங்க. விண்டோ நல்லா பெருசா மிரர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் இதாங்க. ஸோ நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2 டவல், சோப்பு அந்த மாரி எல்லாம் மேலேயே வச்சிருந்தாங்க. ஏசி ரூம் தான். டேபிளு, கபோர்டு அது மாரிலாம் சைட்லயே எல்லாமே இருந்துச்சு. அட்டாச் பாத்ரூம் தான். ஸோ சைட்லயே பார்த்தீங்கன்னா, விண்டோ நல்லா பெருசா மிரர் ஒர்க்ல பண்ணியிருந்தாங்க. நல்லா படுத்துட்டே இயற்கையை ரசிக்கிற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம 2வது பெட்ரூம் பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஏசி ரூம் தான் இதுவுமே. நாங்க 5 மெம்பர்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, 2 பெட்ரூம் நாங்க இருக்கிற மாரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ
அடுத்ததா கிச்சன் பார்க்கலாம். ஸோ ஒரு நேர் சந்து மாரி தான் 2 பெட்ரூமு, அதுக்கப்புறம் கடைசியில வந்து கிச்சன் இருக்கிற மாரி இருக்குதுங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே அங்கேயே இருக்கிற மாரியே இருக்குது. உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ஃபுல் வியூ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் ட்ரிங்க் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்புறமா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 12:00 ஷார்ப்பா ஆயிருச்சு. போட் வந்து கிளம்பிருச்சுங்க. போட் எடுக்கறக்கு முன்னாடியே போட் ஓட்டுற அந்த அண்ணா வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதாவது எத்தனை மணிக்கு வந்து கிளம்புவோம், எத்தனை மணிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வருவோம் அப்படிங்கிற மாரி. இன்னைக்கு 12:00 நம்ம ஆஃப்டர்நூன் கிளம்புறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:00 நம்ம வந்து எங்கேருந்து கிளம்புனோமோ அங்கேயே வந்து வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட்டெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணியில வந்து ஃபுட்டை வந்து போடாதீங்க அப்படின்னாங்க. கிட்ஸை வந்து மேலே வந்து தனியாக விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி இங்கே பக்கத்தில் வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணணுன்னா, தனியாக அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு படகு மாரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு வந்து ₹400 கிட்ஸுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு ₹400 உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த விசிட் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த படகுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மேலே வந்ததுமே ஃபஸ்ட்டே ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு சிட்டிங் மாதிரி சைட்லேயே வந்து சோஃபா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் அது எல்லாமே இருக்குது. டைனிங்கை ஒட்டியே மேலே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அதில் ஏறுனா உங்களுக்கு வந்து பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ இங்கிருந்தும் நம்ம வந்து வியூவை வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. சோலார் பேனல் போட்டிருந்தாங்க. செப்பல் வேறு இல்லை அப்படிங்கிறனால கால் வந்து ரொம்ப சுட்டுச்சு. ஏன்னா வெயிலுங்கிறனால ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இது இருக்குதுங்க. நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்போ அந்த புல் தர மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சைட்லேயே வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் வாஷ் பேஷன், ஸ்பீக்கரு அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா சாங்ஸ்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. நம்ம அங்கே டைனிங் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸோட பேக்கு. இப்போ ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த போட் வந்து நம்ம அந்த பேக் வாட்டருக்கு அடியில் இருக்கிற மண்ணை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த போட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த போட் ஹவுஸ் வந்து நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹11,500. இன்றைக்கி மதியம் 12:00 நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் 9:00 வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே. அதே மாதிரி ஃபுட்டு வந்து இவங்களே வந்து கொடுத்துருவாங்க. காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த 11,500க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து வந்துருங்க. இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. பேக் வாட்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம கடல்ல இருந்து மணல் பகுதிக்கு வந்து தள்ளப்பட்ட அந்த தண்ணியை தான் வந்து நம்ம வந்து பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க. ஸோ போட் ஹவுஸில் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மோட்ரு போட்டு கூட வரும். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் கூட நம்மளை ரைடு கூட்டு போவாங்க. பட் அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து செப்பரேட்டாக தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். போட் ஓட்டுற இந்த அண்ணாவும் சரி, அப்புறம் குக்கிங்கில் இருக்காங்களா அந்த அண்ணாவும் சரி, இங்கே தான் வந்து போட்டில் தான் வந்து நம்ம கூட தான் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வாஷ்ரூம் வந்து செப்பரேட்டாக தான் இருக்குது. ஹாலில் அப்படி இல்லைன்னா மேலே வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு படகு வருது இல்லைங்களா, அதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு விற்றுட்டு வந்தாங்கங்க. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா நம்ம போட்டை வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாடலில் வந்து நிறையா வந்து ஹவுஸ் போட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாடலு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த 2 போட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மேக்கிங் ஸ்டைலில் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன போட்டு தான். அதாவது வந்து அந்த சிங்கிள் ரூம், டபுள் ரூம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டைனிங் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளதை விட பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து டைனிங் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா நிறையா பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஃபேமிலிங்கும் போது 4 ஃபேமிலி 5 ஃபேமிலிங்கும் போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இருக்குது. மேலேயே வந்து டைனிங், விசிட்டிங் ஏரியா இது எல்லாமே இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட சேர்ந்தது தான். அதனால் லன்ச் வந்து நல்லா கலராக இருந்துச்சுங்க. ஸோ என்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரசங்க. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, ஆனால் டேஸ்ட் ரொம்ப செமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து வெஜிடபிளில் சேலட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் பீட்ரூட்டும் சீனவரக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரொட்டி வச்சுருந்தாங்க, தயிர், ஊறுகாய், உப்பு, சாம்பார், ஒயிட் ரைஸ், இதோட வந்து அப்பளமும் வச்சுருந்தாங்க.
வாட்டர் கேன் வந்து செப்பரேட்டா வந்து 1/2 லிட்டர் வாட்டர் கேன வந்து செப்பரேட்டா வந்து குடுத்துட்டாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம சாப்பிடும்போதும் வாட்டர் வந்து செப்பரேட்டா குடுத்துட்டாங்க. டேஸ்ட்டு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. கேரளா சமையல்னா சொல்லவா வேணும். டேஸ்ட்டு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வேடிக்கை பார்க்கறக்கு வந்தாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு போட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட மேக்கிங் ஸ்டைலு தான் இதுவுமே. பட் இதில வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரூம் இருக்கிற மாரி இருக்கும். இதில வந்து ஏதாவது ஒண்ணு வந்து மேல, அதாவது டைனிங் ஒண்ணு மேல இருக்கும். அப்படி இல்லன்னா விசிட்டிங் ஏரியா வந்து மேல இருக்கும். அதுக்கேத்த மாரி கீழ வந்து இன்னொன்னு வந்து இருக்கிற மாரி இருக்குங்க. 2 பக்கமும் விவசாயம் அப்படிங்கும்போது பார்க்கறதுக்கே சுத்தி வந்து பார்க்கறக்கு நல்லா பச்சை பசேல்னு நல்லா இருந்துச்சுங்க. அ இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாரி ஒரு சின்ன படகுல தான் அவங்க வந்து ஜர்னி பண்றாங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மலாம் எப்பயாவது ஒரு தடவ இந்த மாரி எங்கேயாவது டூரிஸ்ட் மாரி எங்கனா போனா தான் இந்த மாரி வந்து நம்ம போவோம். படகுல போட்டிங் போணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்குது. இப்ப நம்ம பார்க்குற இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே மாரியே இருக்கும். மேல வந்து இவங்களுக்கு வந்து டைனிங்கோ, இல்ல விசிட்டிங் ஏரியாவோ தனியா இருக்காது. எல்லாமே வந்து கீழயே வந்து இருக்கிற மாரி தான் இருக்குங்க. அ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஃபேமிலி நம்ம ரிலேஷனோட இப்போ ஒரு 7 ஃபேமிலி சேர்ந்து வர்றோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஒரு 7 பேர் வரோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்கு ஏத்த மாரி வந்து ரூம்ஸ் வந்து இருக்கும். அதாவது 7 ஃபேமிலி ஸ்டே பண்ற மாரி இருக்கும். அப்புறம் 4 பெட்ரூம் இருக்கிற மாரி, 3 பெட்ரூம், 2 பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் இந்த மாரி இருக்கிற மாரியும் இருக்கு. அதுக்கேத்த மாரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி நமக்கு வந்து காஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதே மாரி நெறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட் வந்து நெறையா இருக்குதுங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாடல்ல, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அத பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. எந்த போட்ட வந்து பார்க்குறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பக்கம் வந்து எங்களுக்கு வந்து வழி போகுது. பட் இந்த பக்கம் ஒரு வழி ஒண்ணு போகுது. அதே மாரி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ஒரு வழி ஒண்ணு போச்சு. நாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் வந்து போனோம். இந்த போட் பார்த்தீங்க அப்படின்னா, மேல எதுவுமே இல்ல. டைனிங்கோ, இல்ல விசிட்டிங்கோ எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து கீழயே தான். டைனிங் ஆகட்டும், விசிட்டிங் ஏரியா ஆகட்டும் எல்லாமே கீழ இருக்கிற மாரி தான். ரூம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வந்து ஒரு 3 பெட்ரூம், 4 பெட்ரூம் இருக்கிற மாரி இருக்குங்க. அதே மாரி நம்ம வந்து ஷேரிங்ல வந்து போட் ஹவுஸையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஒரு ஃபேமிலி தான், நம்ம வந்து இன்னொரு ஃபேமிலியோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும், அதுக்குமே வந்து ஆப்ஷன் இருக்கு. அந்த மாரியும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நானுமே வந்து 11,500 ரூப்பீஸ்லயும் 11,500 ரூப்பீஸ்க்கு போணுமா? அப்படிங்கிற மாரி நானுமே வந்து ஃபீல் பண்ணேன். பட் இங்க வந்து இத வந்து பார்த்ததும் தான் தெரிஞ்சது. இது ரொம்ப ஒரு வேல்யூவா மெமரபிள்னே சொல்லலாம். 11,500 ரூப்பீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஒர்த்துன்னே சொல்லுவேங்க. நம்ம வந்து இந்த கடலெல்லாம் வந்து இந்த க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா? நம்மளால அதில போக முடியாது. பட் நம்மளோட இதுக்கு இந்த போட் ஹவுஸ்ல வந்து போகலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹவுஸ் போட் வந்து வந்துட்டு இருந்ததுங்க. எல்லாம் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து கூட நெறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. பார்க்குற இந்த போட் பார்த்தீங்கன்னா, டோட்டலி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு எனக்கு. மத்த போட் பார்க்கும்போது இது வந்து நடுவுல தான் வந்து அந்த டைனிங் ஏரியா வச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் பார்க்கறக்கு டிஃப்ரெண்ட்டாவே இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லா வந்து ஒரே மாரியே இருக்கிற மாரி, மேல கீழ எல்லாமே வந்து ஒரே மாரியே இருக்கிற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு வில்லேஜ் பக்கத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு வில்லேஜுக்கு வந்து நம்மள கூட்டு போவாங்க. அதுக்கு வந்து படகு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ, அதுக்கு வந்து படகு வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 4:00 அந்த டைம் இருக்கும் ஈவினிங். நம்ம வாஷ் பேஷன் பக்கத்துல ஒரு ஸ்லைட் டோரு. ஸோ, அங்க தான். ஸோ கிட்ஸுக்கு வந்து கிடையாது. பெரியவங்களுக்கு மட்டும் தான். ஒருத்தருக்கு வந்து 400 ரூப்பீஸ்ங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எல்லா வேற அதர் போட் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருந்த போட்ட வந்து பார்க்கலாம். நானுமே வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது வந்து பார்க்க முடியல. ஏன்னா பக்கத்துல இன்னொரு போட் இருந்தனால வந்து ஃபுல்லா இதோட வியூ வந்து பார்க்க முடியல. இப்போ தான் இதோட ஃபுல் வியூ வந்து பார்க்குறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு இல்லைங்களா? நம்ம பார்த்தத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பக்கத்திலேயே மத்த அதர் போட்டும் வந்து எல்லாமே நின்னுட்டு
நின்றுட்டு இருந்தது. ஸோ நம்மளை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி வில்லேஜுக்கு இதுக்கு வந்து போவாங்க. இந்த படகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஷேரிங் மாதிரி பண்ணுற மாதிரியும் இருக்குது. நாங்கள் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கிறனால எங்களுக்கு வந்து 1 வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சப்போஸ் நீங்கள் ஒருத்தர் இருந்தீங்க இல்லை 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்க அதர் போட்டில் இருக்கிறவங்களோட நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாங்க. ஸோ இங்கேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட் போட் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ இந்த விலாகை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் பார்ட் 1. ஸோ இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ட் 2ல பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.